வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஏற்கனவே ராசியை பற்றின முழு விவரங்களையும் பார்த்தாச்சு. அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும், என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு. அதே போல் லக்ன விவரங்களையும் பார்த்தாச்சு. ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும். இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணி வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வுபூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும். அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம். ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான். ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி 9 கிரகங்கள் 12 கட்டம் 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம். அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது. மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. துலாம் ராசி கும்ப லக்னம். இந்த துலாம் ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க ரொம்பவுமே எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க. பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்னாலே அது வெகு ஜனப்பிரியர்கள் தான். எப்போவுமே யாரோ ஒருத்தருடைய கான்டாக்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு உண்டு. அதனாலேயே அவங்களுக்கு வெளி விஷயங்கள் காரியங்கள் அல்லது மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் இந்த துலாம் ராசி கும்ப லக்னம் அப்படிங்கிற காம்பினேஷன் வரும்போது இது இன்னும் அதிகமாகவே வேலை செய்யும்னு சொல்லும். காலில் சக்கரத்தை கட்டிட்டு சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களை பிடிக்கவே முடியாது. இவங்களால் ஒரு இடத்துல நிலையாக இருந்து ஏதாச்சும் செய்யணும் பிடிக்கணும் அப்படின்னா முடியாது. ஏதோ ஒரு பக்கம் நகர்ந்து கொண்டே இருக்கணும், எதையாச்சும் ஒன்று செய்து கொண்டே இருக்கணும். ஒரே நேர்கோட்டு பாதை, ஒரே ஸ்டடியான விஷயங்கள், ஸ்டாண்டர்டான சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒத்தே வராது. இவங்களை பொறுத்தவரை வேரியர் ஆகிக்கிட்டே இருக்கணும். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறது இவங்ககிட்ட பார்த்தா கிளியராக புரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் மாற்றங்களை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்க, மாற்றங்களை உருவாக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். அடுத்தது என்ன அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு, அந்த சுவாரஸ்யத்தை அதிகம் விரும்பக்கூடியவங்களாகவே இவங்க இருக்காங்க. பட் எது எப்படியோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே எக்ஸ்ப்ரெசிவ். இதையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்க மாட்டாங்க. இவங்க நல்லதோ கெட்டதோ தோணுனதை பேசிடுவாங்க, தோணுனதை செஞ்சிடுவாங்க. இப்படி அடையாளத்தை எல்லா இடங்களையும் வைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தன்னை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், தன்னுடைய பேர் புகழ் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஒரு சில விசேஷங்களுக்கு போயிட்டு வந்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு மற்றவங்க பேசக்கூடிய வகையில் அவங்க இருந்துட்டு வருவாங்க. தான் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை எல்லா இடத்துலையுமே தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க பதிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதற்காக அவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி வேலை செய்கிறதுக்கும் அவங்க ரெடி தான். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது சரி தப்பு அப்படிங்கிற கான்செப்ட்லாம் அப்பாற்பட்டது தான். அவங்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் அங்கே பிரதானமாக இருக்குமே அல்லாமல் நியாய தர்மங்கள்லாம் அங்கே எடுபடாது. அவங்க பேசுகிறது மட்டும் நியாயம், அவ்வளோதான். ஸோ இப்படி சொல்கிறதுனால இவங்கெல்லாம் கெட்டவங்க இல்லை இவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு இங்கே ஜட்ஜ்மெண்ட் எதுவும் பண்ண கிடையாது. அதாவது இங்கே சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு பிடிவாத குணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் அது பிடிவாதம் மாதிரி தெரியாது. ரொம்பவுமே யதார்த்தமான நிலைகளை தான் அந்த பிடிவாதத்தையே அவங்க வெளிப்படுத்துவாங்க. அவங்க நினைக்கிறது சரி, அவங்க சொல்கிறது சரி அப்படிங்கிறத எல்லார்கிட்டையும் போய் ஏதோ ஒரு வகையில் அதை பதிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க.
ஸோ இதெல்லாமே வந்து சரியா தவறா, அதனால் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இங்கே பண்ணலை. இவங்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்ல வரேன். சுய ஜாதக ரீதியாக சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் உங்களோட வாழ்க்கையில் அதிகமாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்த போதிலும் அது வந்து அவங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்காது. இவங்க எந்த அளவுக்கு தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து பேரும் புகழோட வளர தான் செய்வாங்க. அவங்களுடைய வாழ்க்கை நிலை வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிக்கும். பட் அதுவே நெகட்டிவ் கிரகங்களோட தாக்கங்கள் இருந்தது அப்படின்னா இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கே பிரச்சனையாக போய் முடியும். என்ன தான் இவங்க பார்த்து முத்தான காரியங்களை செய்தாலும் நல்ல சொற்களையே இவங்க சொன்னாலும் கூட மற்றவர்கள் இவர்களை கான்ட்ரவர்சியாகத்தான் பார்ப்பாங்க. போட்டியும் ஒட்டாமலும் தான் இவங்ககிட்ட இருந்துக்கிட்டு வருவாங்க. ஸோ சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் இவங்களுக்கு கொஞ்சம் முக்கியமாக பார்க்கப்படுது. அதாவது இந்த துலாம் ராசி கும்ப லக்னம் அப்படிங்கிற காம்பினேஷனே வந்து கொஞ்சம் முரண்பட்ட நிலைகளை தான் வேலை செய்யும். இது எப்படின்னா கத்தி மேலே நடக்கிற மாதிரி, அதாவது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் நல்லது கூட கெட்டதாக மாறிடும். கிரக அமைப்புகள் சாதகம் இல்லாதவங்களுக்கு அந்த நிலைகளை போய் மாட்டிக்குவாங்க. கிரக அமைப்புகள் சாதகம் இருக்கக்கூடியவங்களுக்கு நூலளவு தான் வித்தியாசம், கெட்டது செஞ்சால் கூட அவங்களுக்கு நல்லதாக போய் முடிஞ்சிடும். இப்படி தான் இவங்களுக்கு பெரும்பாலான வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது அமையுது. இதில் இன்னொரு காம்பினேஷனும் இருக்குது. சிலருக்கு சுப கிரகங்களுடைய சிக்கியம் இருக்கும், அசுப கிரகங்களுடைய சிக்கியம் இருக்கும். ரொம்ப ரேர் தான், பட் சிலருக்கு அந்த மாதிரியான விஷயங்களும் அமையும். இந்த மாதிரியான நபர்களோட வாழ்க்கையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிடுவாங்க, அப்பப்போ தனியாகவும் போயிடுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அரவணைச்சிக்குவாங்க, ஆகா ஓகோன்னு பாராட்டுவாங்க, ஒரு பெரிய புகழ் மலையிலேயே நினையலாம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே எல்லாம் ஆப்போசிட்டாக போய் முடிஞ்சிடும். ஸோ இப்படி உங்களுடைய வாழ்க்கை நிலை இந்த பக்கம் கொஞ்சம் நாள் அந்த பக்கம் கொஞ்சம் நாள் மாறி போய்கிட்டே இருக்கும். பட் இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரேரு தான். பட் ஒரு சிலருக்கு வந்து அது அப்படி அமையுது. அதாவது சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சுப கிரகங்களுடைய சேர்க்கையும் அசுப கிரகங்களுடைய சேர்க்கையும் சேர்ந்தே இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரியான நிலைகள் அப்பப்போ வந்துட்டு போகும். அடுத்ததாக இந்த துலாம் ராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் மத நம்பிக்கைகளை கடவுள் நம்பிக்கைகளை ஊறி போனவர்களாகவே இருப்பாங்க. இளம் வயதிலேருந்தே ஏதோ ஒரு வகையில் இந்த வழிபாடு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க. வயது ஆக 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 பார்த்திங்கன்னா அந்த கடவுள் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே மூழ்கி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு அதுவே அவங்களுக்கு ஜீவனமாக கூட அமையலாம். ஏதோ ஒரு ஆன்மீக சமாச்சாரங்கள் அல்லது ஆன்மீக பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள், இப்படி தொழில் சார்ந்த விஷயங்கள் கூட அவங்களுக்கு அமையலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா நாத்திகவாதிகளாகவும் இருப்பாங்க. அதாவது இது எப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடில் அதுக்குள்ளேயே இருக்கிறது. அதாவது திட்டிக்கிட்டாவது கடவுளையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆன்மீகமெல்லாம் போய் கடவுள்னாலாம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அதான் இல்லையே மற்ற வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னா அதை செய்ய மாட்டாங்க. நெகட்டிவாக பேசினாலும் அதையை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடில் ஆன்மீக விஷயங்கள் ஈடுபடக்கூடியவங்களும் இவங்க உண்டு. ஸோ இப்படி தான் இந்த துலாம் ராசி கும்ப லக்னம் அப்படிங்கிறதே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். சொல்கிறதே பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது யதார்த்த நிலைகளில் கொஞ்சம் யோசித்து பார்த்தா அது நல்லது தான் அப்படிங்கிறது தெரியும். அதான் சொன்னால் கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை. நூலளவு பிசகுனாலும் அது சரியாகவும் போகலாம், இல்லை மோசமாகவும் போயிடலாம். ஸோ இவங்களுடைய பெரும்பாலான பலன்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். கேட்கறது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அது இருக்கக்கூடிய நல்லது என்ன கெட்டது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது சிறப்பு. புரியல அப்படின்னா அது எருக்குமாறாக தான் போய் முடியும். உங்களுக்கான பலன்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும். அதே போல் பிரயாணங்களில் விருப்பமுடையவங்க, வாகன பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் கூட்டமாக ஒன்றாக சேர்ந்து எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதாவது தனிமையிலே ஊர் சுற்றுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் கூட ஜோடி போட்டாவது ஊரை சுற்றிக்கிட்டே இருக்கணும். கூட்டமாக வெளியிடங்களுக்கு போய் மகிழக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு. ஸோ நார்மலாக இந்த மாதிரியான பிரயாணங்களில் இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் இவங்களுக்கு கலகலப்புத்தன்மை நக்கல் நையாண்டித்தன்மை அதிகம் இருக்கும். ஆனால் அளவாக பேசக்கூடியவங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய பேச்சுவார்த்தைகளும் இருக்கும். இயல்பான நிலைகளில் தான் இருக்கும். இந்த சரமாரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, காரிய ரீதியான விஷயங்களும் அப்படி தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் கடினமான விஷயங்களும் இவங்களுக்கு ஒத்து வராது. அதுக்காக சோம்பேறித்தனமாக இருக்கிறதும் இவங்களுக்கு ஒத்து வராது. ஒரு சீரான நிலைகளிலிருந்து செயல்படக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. இப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, மெனக்கிட மாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு ஒத்து வராது.
ஸோ அதனால் இப்போதைக்கு என்ன தேவை, இப்போதைக்கு என் கடமை என்ன, அதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் உங்களுடைய காரியங்கள்லாம் பெரும்பாலும் இருக்கும். அதே போல் சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதிலெல்லாம் பர்சனலாக உங்களுக்கு வந்து ஈடுபாடுகள் மிகவும் குறைவு. காசு பணம் இருந்தால் தான் பிழைக்க முடியும், ஆடம்பரமான வாழ்க்கை இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. என்ன இருக்கோ இருக்கிறத வைத்து சந்தோஷமாக வாழக்கூடிய மனம் இவங்களுக்கு உண்டு. நம்ம கண்டதையும் யோசிச்சுட்டு கண்டது பின்னாடி ஓடுறதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இருக்கிறத வச்சுட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. ஸோ இந்த சொத்து சுகங்கள், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஒரு சீரான வகையில் இருக்கும். ரொம்ப பெருசாகவும் கொடுக்கறதில்ல, ரொம்பவும் அடிமட்டத்திலையும் எதையும் கொண்டு போய் விடுறதும் கிடையாது. ஒரு சீரான நிலைகளில் இவங்களுக்கு எதிர்பார்க்கலாம். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் இவங்க ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க தான். பட் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக அமையிறதுனால அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பட்டுப்படாமலும் தான் இருப்பாங்க. ரொம்பவுமே ஓவர் இன்வால்மெண்ட் அப்படின்னு பார்க்க முடியாது. நார்மலாக துலாம் ராசிக்காரங்க எல்லார்கிட்டையும் இன்வால்மெண்ட் காட்டக்கூடிய வகையில் இந்த துலாம் ராசிக்காரங்க கும்ப லக்னத்தை சேர்ந்தவங்க வெளி விஷயங்களில் அவ்வளவு பெரிய இன்வால்மெண்ட் காட்ட மாட்டாங்க. இன்வால்மெண்ட் இருக்கும், பட் ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஒரு கோடு போட்டு இந்த கோடு தான் நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாதுங்கிற ஒரு டிஸ்டன்ஸில் தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அப்படி தான் அவங்களுடைய வெளி விஷயங்கள், காரியங்கள் பெரும்பாலும் அமையுது. மற்றவருடைய தொடர்புகளும் கிட்டத்தட்ட அப்படி தான் அவங்களுக்கு அமையும். அதே போல் இவங்க வந்து இந்த உணர்வுபூர்வமான விஷயங்களில் ஈடுபாடு அற்றவர்களாக இருப்பாங்க. இவங்ககிட்ட வந்து இந்த சென்டிமெண்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. வாழ்க்கையான ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும், வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்க தான் செய்யும் அப்படின்னு கிளியராக சொல்லிடுவாங்க. அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரொம்பவுமே அழுது வடிஞ்சிட்டு இருக்கிறது, சோகமாக இருக்கிறது, தத்துவம் பேசுகிறது, சந்தோஷத்தில் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு வாழ்க்கை இதுதான், வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு சித்தாந்தம் பேசுறது, இதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமாக செட்டே ஆகாது. அந்த மாதிரியான ஆட்களை விரும்பக்கூடியவர்களும் அல்ல. இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். எதுக்கு இத்தனை ஆட்டம் போட்டுட்ருக்கீங்க, வாழ்க்கைன்னு எல்லாமே இருக்கிறதா, இதுக்கு இவ்வளோ சீன் போடணுமா அப்படின்னு தான் இவங்க யோசிப்பாங்க. நார்மலாக இந்த சென்டிமெண்ட் பேத்தல்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு செட் ஆகாது. இது ஏன் இங்கே மென்ஷன் பண்ணேன்னா, இவங்க குடும்பத்தாரை சார்ந்தவங்களுடைய உணர்வுபூர்வமான விஷயங்களை கூட இவங்க கிட்டத்தட்ட அப்படி தான் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க கிட்டத்தட்ட அப்படி தான் இருப்பாங்க. அவங்க வந்து சென்டிமெண்ட் விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க. பட் இவங்க வந்து அந்த சென்டிமெண்ட்டுகளுக்கு அப்பாற்பட்டவங்களாகவே பெரும்பாலும் இருப்பாங்க. இதனால் குடும்ப உறவு நிலைகளுக்குள்ள அப்பப்போ கொஞ்சம் கான்ட்ரவர்சிகள் அப்படிங்கிறது வெடிக்கத்தான் செய்யும். ஜென்ரலாகவே இவங்களுக்கு வந்து இந்த குடும்ப விஷயங்கள், காரியங்கள்னு வரும்பொழுது கொஞ்சம் பட்டியும் படாமலும் ஒட்டியும் போடாமலும் தான் இருக்கும். வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ஆகா நல்லா கலகலப்பாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கும். தனிப்பட்ட முறையில் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது இவங்களுக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லை. குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரே விஷயம்தான், கடமை சீப்பான எதிர்பாராதே, அவ்வளோதான். அந்தந்த வயது நிலைகளுக்கு ஏற்ப, அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு சிவனேன்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் பெருசாக இருக்கிறதில்ல. பட் ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அப்பப்போ அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, சுகதுக்கங்கள் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, ரியலைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்குள்ளே மூழ்கி இருக்கக்கூடியவங்க இதுதான் எனக்கு முக்கியம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இவங்களுடைய தேடல் வேறு பக்கம் இருக்கும். அப்பப்போ இந்த சாப்டரையும் வந்து திருப்பி திருப்பி பார்த்துட்டு போவாங்க, அப்படி தான் சொல்ல முடியும். ரொம்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் நார்மலாக கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும். ஜென்ரலாகவே அவங்க வந்து பெற்றோர்கள் பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். சென்டிமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இல்லை அப்படின்னாலும் கூட உறவு முறைகளில் இவங்க அதிகமான எதிர்பார்ப்புகள் வச்சுருக்கிறது இவங்களுடைய பெற்றோருக்கு தான். மூத்தவங்களுக்கு அதிக மரியாதை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரியோர்கள் வழி நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பழமையான பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆச்சார அனுஷ்டானங்களை மதிக்கக்கூடியவங்களாகவும் பின்பற்றக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து பெற்றோர்கள் மேலே ஒரு இணக்கமான சூழ்நிலை, மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இவங்களுடைய பெற்றோர்களுக்கு இவங்க மேலே அந்த அளவுக்கு இணக்கமான சூழ்நிலைகள் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். காரணம், இவங்களுடைய பெற்றோர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக்காக தான் இருப்பாங்க. எப்போவுமே இந்த காசு பண சமாச்சாரங்கள், ஒரு ஆடம்பரமான விஷயங்கள் அல்லது குடும்ப விஷயத்தை காட்டின வெளி விஷயங்கள், காரியங்கள், உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்னு எப்போவுமே புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை அவங்க காட்டுவாங்க. அதுவே இவங்களுடைய விஷயங்கள், காரியங்கள்னு வரும்பொழுது பட்டும் படாமலும் ஒட்டி மொட்டாமலும் தான் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இளம் வயதுலேருந்தே பெற்றோர்கள் மீது உள்ள அதீதமான எதிர்பார்ப்புகள் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கொஞ்சம் சில சங்கடங்களையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. உடன்பிறப்புகள் அப்படின்னு வரும்போதும் கிட்டத்தட்ட அப்படி தான். பட் உடன்பிறப்புகள் வேறு கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அடிக்கடி தேவையில்லாத ஏட்டுக்கு போட்டியான விஷயங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும். மூத்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசரித்து போய்க்கலாம். பட் இளைய உடன்பிறப்புகள் வகையில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கும்.
அதனால் உடன்பிறப்புகள்னு வரும்போது உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனசரித்து போய்க்கிறது நல்லது. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள், இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பட்டும்படாமல் முட்டி மொட்டாமலும் தான் இருக்கும். பெரும்பாலும் கான்ட்ரவர்சியான சமாச்சாரங்கள் தான் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கும். அதாவது திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. எப்படி இருந்தாலும் ஓகே தான், இம்சை இல்லாமல் இருந்தால் சரி அப்படிங்கிறதான் இவங்க நினைப்பாங்க. இவங்களை அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை துணை கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சமாளிச்சுக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் அது போய்கிட்டு இருக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியும். இங்கே சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல வாழ்க்கை துணையை பெற்று எப்படியோ வாழ்க்கை நகர்த்தி கொண்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள், மன வருத்தங்கள் அப்படிங்க இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனாலும் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக போயிட்டு தான் இருக்கும். பட் அதுவே அசுப கிரகங்களுடைய செயற்கை பார்வை இந்த மாதிரியெல்லாம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஸ்ட்ரகிள் ஆயிரும். புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அந்த ஏட்டிக்கு போட்டியான அந்த மனப்பான்மை அப்படிங்கிறது மேலோங்கத்தான் செய்யும். மற்றவங்களுக்கு டாமினேட்டாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். காதல் சமாச்சாரங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் கொஞ்சம் குறைவு தான். ஸோ காதல் திருமணங்கள்லாம் ஒரு சிலருக்கு இவங்களுக்கு கைகூடுது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுவும் ஒரு அளவான அமைப்புகள் தான். ஜென்ரலாகவே இந்த துலாம் கும்பம் அப்படிங்கிற காம்பினேஷன்லாம் வந்துருச்சுன்னா குழந்தைகளுடைய விஷயங்கள் அவங்களுடைய விஷயங்களை கரெக்டாக பார்த்துப்பாங்க. இவங்க போய் தான் எல்லாத்தையும் செய்யணுங்கிற அவசியம் இருக்காது. கால நேரத்துக்கேற்ப அவங்களுடைய வயது நிலைக்கேற்ப இவங்களுடைய உதவிகள் அப்பப்போ தேவைப்படுமே இல்லாமல் இவங்க தான் இருந்து எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அவங்களே அவங்க பார்த்து கொள்வாங்க. இவங்களுடைய குழந்தைகள் புத்தி சாதுரியம் மிக்கவங்களாக இருப்பாங்க, சுகப்பிரியர்களாக இருப்பாங்க, அன்பிற்கும் பாசத்திற்கும் அதிகம் இயங்கக்கூடியவங்களாக இவங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க. அதனால் இந்த துலாம் ராசி கும்ப லக்னத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ பாசத்தை வெளிப்படுத்துறது முக்கியமில்லை, அது அவங்களுக்கு புரிய வைங்க. அதை புரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுதான் புரியாததுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அங்கே அதிகமாக இருக்கும். நம்மளாகவே இவங்க சென்டிமெண்ட் பிரியர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் குழந்தைகள்னு வரும்போது இவங்க அதிக சென்டிமெண்ட்டை காட்டிடுவாங்க. குழந்தைகளுக்காக முன்னப்பின்னை யோசிக்காமல் நிறைய விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலைகளை குழந்தைகளுடைய விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். மன ரீதியான ஏற்றத்தாழ்வுகள், குழப்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த குழந்தைகளுடைய விஷயங்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஜென்ரலாகவே இவங்களுக்கு இந்த பெற்றோர்கள் அல்லது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் அடி வாங்குவாங்க. அதாவது ஜாதகம் நல்லபடியாக இருந்ததுன்னா அவங்க வகையில் அதீதமான சுகங்களை பெறக்கூடிய நிலைகள் என்பது உண்டு. ஜாதகம் சரியில்லாத பட்சத்தில் அவங்க வகையிலேயே சுகங்களை பெறுவாங்க. அதுக்கு ஏற்ற அளவுக்கு சங்கடங்களையும் அவங்க பெறுவாங்க. மன ரீதியான சுக துக்கங்கள், அதிகமான பாதிப்புகளுக்கு அவங்களுக்கு உள்ளாக்கப்படும். அடுத்தது உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கலவையான அமைப்புகள்லாம் அப்பப்போ வரும், அப்பப்போ போகும். அதாவது இவங்களுடைய விஷயங்கள், காரியங்கள் ரொம்ப ஓட்டவும் மாட்டாங்க, ரொம்ப ஒதுங்கியும் இருக்க மாட்டாங்க. அது பெரும்பாலும் அது வரவும் போகுமாகத்தான் இருக்கும். தொழில் வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அளவான அமைப்புகள் தான். ஆரம்பத்திலே சொன்னேன், இவங்க மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்களில் ஈடுபடுவாங்க. அல்லது ஆன்மீக சமாச்சாரங்கள் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவாங்க. சிலருக்கு இந்த ஆராய்ந்து தொழில் செய்வது, சிந்தனை மற்றும் புத்தியை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்படி எதுவாக இருந்தாலும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு அளவான சீரான நிலையை பார்க்கலாம். அதே போல் வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்களும் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் உண்டு. அது சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் கொஞ்சம் சூட்டாகவும் செய்யுது. அதாவது ஒரு பழமொழி இருக்குது, உள்ளூர் மாடு விலை போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு பிறந்த இடத்துல பெருசாக எதுவும் செட் ஆகிறது இல்லை. பிறந்த இடத்தை விட்டு வெளி இடங்களுக்கு போனால் ஒரு அளவான நிலைகளையாவது நிம்மதியாக ஒரு வேலையை செஞ்சுட்டு அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி வெளி இடங்கள் சார்ந்த விஷயங்கள் அல்லது வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும். மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணும்பொழுது இது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான வகையில் அமைஞ்சிருது. ஸோ ஓவராலாக இந்த துலாம் ராசி கும்ப லக்னம் அப்படிங்கிறது வாழ்க்கையானது கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நூலளவு தான் வித்தியாசம். ஸோ இவங்க எதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எதை எப்படி அனுஷ்டிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை நிலை என்பது இவங்க கையில் தான் முழுமையாக இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.